அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, வணக்கம். மிதுன ராசினருக்கு செவ்வாய் பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். ஜனவரி 14ஆம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கிறார் செவ்வாய் பகவான். மிதுன ராசிக்கு 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்துக்கு செல்கிறார். தீமை நன்மைகள் குறையும், பித்த மயக்கம் உண்டாகும். செவ்வாய் 6ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் உரியவர். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு கூட சண்டை சச்சரவுகள் வரலாம், கருத்து வேறுபாடுகள் வரலாம், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் அடிக்கடி மனஸ்தாபம் வரலாம், 3ஆம் நபர்களின் தலையீடுகள் அதிகரிக்கலாம், குடும்பத்தில் கடன் தொந்தரவுகள் அதிகரிக்கும், ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டியிருக்கும், சுபகாரியங்கள் தடங்களாகி தாமதமாகி பின்புதான் நிறைவேறும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் நலனில் கவனம் தேவை. பிபி, உஷ்ண நோய்கள் போன்றவற்றால் அவதிப்படுபவர்களுக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை தாங்கள் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். ஆரோக்கியத்திற்காக ஒரு தொகை செலவிட வேண்டி இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட் தொழில், பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ், அக்னி மூலமாக செய்யக்கூடிய தொழில்கள், ஹோட்டல் பிசினஸ் போன்றவற்றை செய்பவருக்கு நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. ஆகவே கவனமாக இருத்தல் வேண்டும். தொழில் துறை சம்பந்தமான ரகசியங்களை பிறரிடம் சொல்லுதல் கூடாது. வியாபாரத்தில் வியாபாரிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பார்ட்னர்ஸ்களை அட்ஜஸ்ட் செய்து போக வேண்டும். மருத்துவர்களை பொறுத்தவரை தங்கள் துறையில் புகழ் பெற அரும்பாடுபட வேண்டியிருக்கும். நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு அரும்பாடுபட வேண்டியிருக்கும். வீண் பிரயாணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். அதிக உழைப்பு என்பதால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும். ரியல் எஸ்டேட் துறை அன்பர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் இடங்கள் வாங்கும் போதும் விற்கும் போதும் வில்லங்கம் வரும். பத்திரப்பதிவின் போது தாங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் வில்லங்கம் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு. சகோதர ஸ்தானம் என்பதால் சகோதரருக்குள் மனக்கசப்பு வரலாம். ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், விட்டு கொடுத்தல் வேண்டும். இல்லாவிட்டால் சண்டை சச்சரவுகள் நீடிக்கும். பங்காளிகளுக்குள் பிரச்சனைகள் வரலாம். பேசி தீர்த்து கொள்ளுதல் நல்லது. விவசாயத்தை பொறுத்தவரை பயிர்கள் செழிக்காது, மகசூல் அதிகரிக்காது, தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையாது. கால்நடைகளுக்கு நோய் நொடிகள் வரலாம். வீடு கட்ட ஆசைப்பட்டால் தாங்கள் திட்டமிட்டு வீடு கட்டுதல் வேண்டும். இல்லாவிட்டால் அனாவசிய செலவுகள் வந்து சேரும். கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.